ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக் ஜெனிஃபைக்கு உங்களை அழைக்கிறேன். இன்றைக்கி மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் ஆட போகிறாங்க. பரஸ்பரா ஸ்டேடியம் கவுஹாட்டியில் ஆட போகிறாங்க. ஹெட் டு ஹெட் பிட்வீன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் பார்த்தோம்னா 30 மேட்ச் ஆடிருக்காங்க அகேன்ஸ்ட் ஈச் அதர். அதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 14 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் 14 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் 2 மேட்ச் அபேண்டன் ஆயிருக்கு. அந்த 2 மேட்ச் அபேண்டன் ஆன மேட்சஸில் ஒன் ஆஃப் த அபேண்டன் மேட்சஸ் வந்து இதே ஸ்டேடியம் கவுஹாட்டியில் அபேண்டன் ஆச்சு 2024. ஸோ ஹெட் டு ஹெட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் ஐபிஎல்லில் பார்த்தோம்னா ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. அண்ட் பேட்டர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பார்த்தோம்னா நிதிஷ் ராணா. அவர் சூப்பரான ஒரு ஐபிஎல் கேரியரு. 2647 ரன்ஸ் அடிச்சிருக்காரு 108 மேட்சஸில். பெஸ்ட் ஆஃப் 87 வர்சஸ் சிஎஸ்கே. கேகேஆருக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு மிடில் ஆர்டரில். இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் விளையாடுறாரு மிடில் ஆர்டரில். ஸோ நிதிஷ் ராணாக்கு வந்து வாட்ச் அவுட் பண்ணணும். எஸ்ஆர்ஹெச்சோடையும் சூப்பராக விளையாடினார். அண்ட் த்ருவ் ஜுரலும் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட. அவருக்கும் வாட்ச் அவுட் பண்ணணும். அண்ட் சுபம் தூபே முக்கியமாக அவருக்கு வாட்ச் அவுட் பண்ணணும். ஏன்னா 309.09 ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆடினார் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டாக. 34 ரன் அப்படி இப்படி டப்பு டிப்புன்னு அடிச்சிட்டாரு. அதனால் அவர் வந்து ஒரு பெரிய பேட்டராக இருக்கலாம் இன்றைக்கி. வாட்ச் அவுட் பண்ணணும் அவருக்கும். ஸோ சுபம் தூபே, நிதிஷ் ராணா, த்ருவ் ஜுரல் இந்த 3 பேட்டர்ஸ்க்கும் வாட்ச் அவுட் பண்ணணும். கொல்கட்டா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அவங்களோட மிடில் ஆர்டர் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக. பட் ஸ்டில் ரிங்கு சிங், ஆண்ட்ரே ரசல் இவங்கெல்லாமே வந்து ஒரு பேட்டர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். அண்ட் ஆல்சோ அஜிங்கியா ரஹானே ஓப்பன் பண்ணுவார். அவரும் ஒரு நல்ல ஒரு 50 அடித்தார் ஓப்பனிங் மேட்ச்சில். அவருக்கும் வாட்ச் அவுட் பண்ணணும். அண்ட் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தியெல்லாம் பவுலிங்கில் வச்சுருக்காங்க. ஒரு நல்ல மிஸ்ட்ரி பவுலிங் லைனப் அது. ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. டாஸ் ஜெயிக்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணணும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி வழக்கம் போல் 230 to 240 அடிக்கணும் இந்த கிரவுண்டில். அடித்து அவுட் பேட் ஆப்போசிஷன் பண்ணி டிஃபெண்ட் பண்ணணும் ஸ்கோரை. அதுதான் பண்ணணும் இந்த மாதிரி கிரவுண்ட்லேயும். அண்ட் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மேட்சை வின் பண்ணுவாங்க. மீண்டும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.